என்ன வேத பகுதினா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டில் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற வரையும் நல்ல ஒரு அபிஷேகத்தில் இருக்கிறேன், நல்ல அனாயிண்டிங்காக இருக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன். அதுவே சர்ச்சை விட்டு வீட்டுக்கு போன உடனே என் வாழ்க்கையே மாறிடுது. அனாயிண்டிங் சுத்தமாக இல்லாமல் போயிடுது, ஜெப வாழ்க்கை மாறி போகிறது. இங்கே ஜெபிக்கும் பொழுது நல்ல ஃபயராக இருப்பாங்க, நல்லா கை தட்டி நல்ல துதிச்சு நல்ல உற்சாகமாக இருப்பாங்க. சில பேருக்கு இங்கே உள்ளே இருக்கிற வரையும் எந்த பலவீனமும் இருக்காது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து சர்ச்சை விட்டு கடந்து போய் நம்ம வீட்டுக்கு போயிட்டாவோ இல்லை நம்மளுடைய சொந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாவோ ரொம்ப மோசமாக போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சர்ச்சிலேயே இருக்கிற வரையும் எனக்கு பிரச்சனை இல்லை, இங்கேயே படுத்துடலாமா, இங்கேயே தூங்கிடலாமா. சில பேருக்கு வீட்டில் நல்ல அபிஷேகம் இருக்கும், சர்ச்சு வீடு, வேலை ஸ்தலத்துக்கு போன உடனே உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக மாறிடும். என்னைக்காவது ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம நினைப்போம், கடவுள் எங்க இருப்பாரு? ஆலயத்துக்குள்ள இருக்கிறார். அதனால ஆலயத்தில் நீங்க இருக்கும் பொழுது அந்த பிரசன்னத்தை உணர்றீங்க, அந்த பாதுகாப்பை உணர்றீங்க. இங்கேருந்து கடந்து போயிட்ட பிறகு வீட்டில் அந்த தேவனுடைய பிரசன்னம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. தேவன் இந்த ஆலயத்துக்குள்ளேயோ கல்லுக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு பொருளுக்குள்ளேயோ அடக்கி வைக்கிற அவர் ஒரு சாதாரண ஒரு வல்லமை இல்லாத ஒரு கடவுள் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்னா எங்கும் வியாபித்து இருக்கிறது. அவர் அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறார். நெருப்பு கடவுள் அல்ல, நெருப்பு மயமா இருக்கிறார். காற்று கடவுள் அல்ல, காற்றை உண்டாக்கினவர் கடவுள். பூமி கடவுள் அல்ல, பூமியை உண்டாக்கினவர் கடவுள். சூரியன் கடவுள் அல்ல, சூரியனை உண்டாக்கினவர் கடவுள். மரம் செடி விலங்குகள் கடவுள் அல்ல, அவைகளை உண்டாக்கினவர் தான் கடவுள். ஒருத்தர் படைப்பாளி, படைக்கப்பட்டதை தான் நம்ம என்ன பண்றோம்? கடவுளாய் நம்ம கும்பிடுறோம். படைக்கப்பட்டது கடவுள் இல்லை, படைத்தவர் தான் கடவுள். அது நல்லா இருதயத்தில் புரிந்து கொள்ளணும். நம்ம எவ்வளவு தேவனை ஆராயும் பொழுது தேவன் மகிமையா இருக்கிறவரா இருக்கு. அதே போல தேவனை துதிக்கிற என் அன்பு ஜனமே, தேவனை வழிபடுகிற என் அன்பு ஜனமே, தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், அவர் சுபாவங்கள் எப்படி? தேவன் அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிற தேவன். அதனாலதான் அந்த அபிஷேகத்துல தேவன் அப்போஸ்தலர்களை பயந்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு. ஒரு 50 நாள் கடந்து போயிடுச்சு. கூட இருந்தவரே என்ன பண்ணிட்டாரு? மரிச்சு போயிட்டாரு. இப்ப யாரும் கூட இல்லை. இவங்க அடுத்தது என்ன ஊழியம் செய்யணும்னு அவங்களுக்கு என்ன இல்லை தெரியல. அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல. பயம். எங்கேயாவது போய் சுவிசேஷத்தை சொன்னா சாவடிச்சிடுவாங்களா? கூடவே இருந்து வல்லமையா இருந்தவரே என்ன பண்ணாங்க? சிலுவையில போட்டாங்க. அவங்க சீஷர்களை சார்ந்த விசுவாசிகளும் என்ன பண்றாங்க? போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு மேலே ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பயந்து கொண்டு. அந்த வேலையில தான் பெந்தெகோஸ்தே நாள் என்று தேவன் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வல்லமையினால அவர்கள் தொடப்பட்டார்கள். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, அப்போ அந்த பெந்தெகோஸ்தே நாள் என்று ஒவ்வொருத்தர் மேலேயும் இறங்கின தேவ ஆவியானவர் எப்படி ஒரு அடையாளம் காணப்பட்டதுன்னா, ஒரு அக்கினி போல ஒரு நாவு, ஒரு மெழுகுத்தில் எரியுறதுன்னா அந்த நெருப்பு எப்படி, அந்த அனல் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு அக்கினி போல ஒரு நாவு வடிவேல மேலே ஒவ்வொருத்தர் மத்தியில இறங்க ஆரம்பிச்சது. அவர்கள் துதிக்க ஆரம்பிச்சாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடமே அசைய ஆரம்பிச்சது. இங்க நம்ம துதிக்கிறோம், மியூசிக் போடுறது தான் இந்த இடத்துல ஒரு அசைவுதல் இருக்க தவிர நம்ம சரீரத்தில் நம்ம உடம்புல அந்த அபிஷேகம் இல்லை, அந்த அனல் இல்லை. உண்மையாவே நீங்க அபிஷேகத்தில் நிரம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க பற்றப்பட்ட நெருப்பின் தன்மை என்ன சொல்லுங்க? வெளிச்சத்தை உண்டு பண்ணும். நீங்க நெருப்பு இல்லாம உள்ள வர்றீங்கன்னா, இங்க தேவன் நெருப்பா இருக்கிறாருன்னா அந்த நெருப்பு உங்க மேல படுதுன்னா நீங்களும் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? எரிய ஆரம்பிப்பீங்க. இந்த நெருப்பு இந்த காட்டு தீயெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் எரியும். அப்படியே தொடர்ந்து எதனால பற்றி கொள்ளுன்னா, இந்த மரத்தில் எரியப்படுகிற நெருப்பு என்னதுன்னா அந்த துகள்கள், அந்த கரித்துகள்கள் அப்படி சிதறப்பட்டு அது எங்கெங்க படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் காஞ்சி கிடக்குதோ அங்கேயும் மீண்டும் பற்ற ஆரம்பிக்கும். சரியா காஞ்சிலன்னா கூட எரிய ஆரம்பிக்கும். நல்ல ஈரப்பதத்தோடு இருந்தால் மட்டும்தான் அதை பற்றிக்க முடியாது. ஆமாவா இல்லையா? அப்ப இங்க சர்ச்சுக்கு வர நீங்க நல்ல தேவ பிரசன்னத்தோடு நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்க
வீடுகளில் போகும்பொழுது நீங்களும் எப்படியாய் மாறணுமா? அக்கினிமயமாய் மாறணும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். தேவன் எதற்கு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்னா, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும், என்று விரும்புகிறேன். தேவன் விரும்புகிற காரியம், அவர் இந்த இடத்துல அக்கினியை போட வந்த மோசேயை முதலாய் தேவன் சந்திக்கும் பொழுது அவர் பச்சை மரத்தை எரிய வைத்து அதன் மூலமா தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். அவர் அடையாளத்தை காட்டினார். இங்க தேவனுக்கு என்ன விருப்பம்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் அக்கினியாய் மாறப்பட்டு நீங்க பெற்ற அபிஷேகம், நீங்க பெற்ற விடுதலை உங்க வீடுகள்ல, உங்க குடும்பங்கள்ல நிலைச்சு நிற்கும்படியாக தேவன் விரும்புகிற காரியம். சொல்லுங்க, இயேசுவே என்னை அக்கினியாய் மாற்றுங்கப்பா. சொல்லுங்களேன், வாயை திறந்து நீங்க ஜெபிக்கிற ஜபந்தான் ஒரு பெரிய காரியத்தை உண்டு பண்ணும். நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க, யாரையாவது சார்ந்துதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. தேவன் ஒரு மனிதனை படைக்கும் பொழுது யாரையும் சார்ந்து என்ன பண்ணல, தேவன் ஒரு மனிதனை படைக்கலைங்க. தேவன் மனிதனை எதற்கு படைச்சார்? ஏன் அவர் அக்கினியாய் மாற்ற விரும்புகிறார்? நம்ம பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களிடத்துல போய் என்ன பண்ணணும், சொல்ல ஆரம்பிக்கணும். எங்கேயோ இருக்கிற உன்னை கர்த்தர் எப்படியோ அழைத்து, ஒவ்வொருத்தரும் அழைக்கப்பட்ட விதம், சர்ச்சுக்குள்ள வந்த விதம் வித்தியாசமா இருக்கும். ஒன்று பிறந்த உங்க தாய் தகப்பன் மூலமா உள்ள வந்திருப்பீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உள்ள வந்திருப்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குற டைம்ல டிவி சேனலை பார்த்துட்டு, யூடியூப்பை பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க, இல்லை யாரோ சொல்லி உள்ள வந்திருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில். ஒரு முறை ஒரு ஆட்டோக்காரு என்னை வந்து பார்க்க வர்றாரு. எப்படி அவர் சந்திச்சேன்னா, நான் பைக்கை நிறுத்திட்டு என்ன பண்ணேன், ஒரு இடத்துல வந்து ஆட்டோவில் ஏறி சர்ச்சுக்கு வந்து ட்ராப் பண்ண வரேன். அவர் பிக்கப் பண்ணிட்டு உள்ளே வந்து இறங்கும் போது என்கிட்ட கேட்குறேன், ஐயா நீங்கள் ஊழியக்காரன்? ஆமாம் பிரதர்னு. எனக்காக கொஞ்சம் ஜெபிச்சுக்கொள்ளுங்க, எனக்கு நெஞ்சு வலி இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, குடும்பத்தில் ஒய்ஃப் பிரித்து போயிருக்காங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப பாரமாக இருந்தது. உடனே என்ன பண்ணேன், அவர்கிட்ட உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தது. அன்னைக்கு ஒரு மாற்றம். அவர் சர்ச்சுக்கு வரணும்னு இல்லை, சபைக்கு வரணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு 3 சம்பவம் நடந்தது. நான் அவர்கிட்ட சுவிசேஷமும் அறிவிக்கப்படலை. நான் வரும்போது யார்ட்டையும் நான் ஃபோனில் பேசியிருக்கேன். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, வந்து இறங்கணுன்னு எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஜெபம் பண்ணும்பொழுதே அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அடுத்த வாரத்துலேருந்து சபைக்கு ஒரு 2 வாரம் வந்து விடுதலை பெற்றுக்கொண்டு அவர் கடந்து போனார். அப்போ அழைத்து வருகிறவர் தேவன். நம்ம நினைப்போம், நான் தான் கர்த்தரை தேடி உள்ளே போயிருக்கேன். நீங்க கர்த்தரை தேடி உள்ள போல, கர்த்தர் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா நான் இந்த பூமியில அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே போட வந்த. மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் என்ன விரும்புகிறார்னா, இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும். நாளைக்கு அல்ல, நாளன்னைக்கு அல்ல. நீங்க பெற்ற விடுதலை அது இன்னையோடு முடியக்கூடாது. நிறைய பேர் சொல்ற காரியம், வீட்டில் போனால் நிம்மதி இல்லை, வீட்டில் போனால் தூக்கம் இல்லை, பலவீனம். சர்ச்சில் இருக்கிற வரையும் எனக்கு தெரியல பாஸ்டர், இந்த 3 மணி நேரம் நம்ம சர்ச்சு தான் 3 மணி 3.5 மணி நேரம் நடத்துகிறோம். மற்ற சர்ச்செல்லாம் 1 ஹவர் 1.5 ஹவர் 2 ஹவரில் முடிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் இந்த 3 மணி நேரம் உள்ள உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு பலவீனம் கிடையாது. இங்கே வந்து ஒரு ஆறுதல் கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, சந்தோஷம் இருக்குது, ஒரு விடுதலை கிடைக்குது. ஆனா அதுவே இங்கேருந்து கடந்து போகும்பொழுது நல்லா இருக்கு. சில பேர் சொல்றாங்க, இங்கேருந்து போனா நல்லா இருக்கு பாஸ்டர், 1 நாள் 2 நாள் நல்லா இருக்கு, 3ஆவது நாள் திருப்பி அந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பிரச்சனை எங்க இருக்குன்னா, உனக்குள்ள இந்த நீ இருக்கிற இடத்துல அந்த பிரச்சனை இருக்கு. இங்க நீ பெற்ற இந்த அக்கினிய கர்த்தர் உன்னை நல்லா ஜெபிச்சு, இங்க சபைக்குள்ள வர நீங்க நல்லா ஜெபிச்சு அனாயிண்டிங் பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகம் வீட்டுக்குள்ள போகும்போது 1 நாள் 2 நாள் இருக்குன்னா, நீ வீட்டுக்குள்ள போயிட்டு இங்க இருக்கிற அனல்ல தான் அங்க போய் நிக்கிற தவிர அங்க என்ன பண்ணல, நீங்க பற்றி எரியாதபடி இருக்கிறீங்க. இங்க ஜெபிக்கிற என் அன்பு ஜனமே, இங்க இருந்து நீ வீட்டுக்கு போகும்பொழுது, வீட்டுக்குள்ள சபைக்கு முடிஞ்சு வீட்டுக்குள்ள போகும்பொழுது என்ன சொல்லணும்னா, எசப்பா இந்த அபிஷேகம் என் வீட்டுல நிலைச்சுன்னு இருக்கணும். சொல்லுங்க, எங்க இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, நீ கொடுத்த அக்கினி என் வீட்டுல நிலைச்சு நிற்கணும். நீங்க சொல்லி ஜெபம் சொல்லிட்டு டெய்லி ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய அக்கினி இந்த வீட்டை பட்சிக்கட்டும். சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்தை தொடட்டும். நீங்க கேட்க 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 உங்க இடங்கள் எல்லாம் பிரகாசம் அடையும். சபைக்கு விரோதமாகவே நிறைய பேர் மாந்திரிகம் பண்ணுவாங்க.
இந்த சர்ச்சு வாசலில் கவனித்து பார்த்தீங்கன்னா டே டைமில் மற்ற நாள் வந்துன்னா லெமனு, தேங்காய், எலி, பூனை, காக்கா இதெல்லாம் காவு கொடுத்து வச்சுருப்பாங்க. யார் செய்கிறாங்கன்னு தெரியாது, எப்போ வந்து செய்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா யாரும் இங்கே நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது யாரோ ஒருத்தர் வாழ்க்கைக்கு என்ன இருக்குது, இது இடையூறாக இருக்குது. அவங்க செய்கிற மாந்திரிகத்திற்கு இது ஒரு தடையாக இருக்குது. அவங்க செய்கிற பூஜைக்கு இங்கே பண்ணுற ஜெபம் தடையாக இருக்குது. அதற்காக இந்த சபை நடத்தக்கூடாது, இங்கே வல்லமே இல்லாமல் இருந்தால் தான் அவன் பூஜை அவன் சம்பாதிப்பதற்கு ஒரு வழியாக கிடக்கும். ஆனால் ஏன் எந்த மாந்திரிகமும் சபையில் செயல்படலைன்னா இங்கே துதிச்சு கொண்டே இருக்கிறோம். ஒரு 2 வாரம் 3 வாரம் அபிஷேகம் இல்லாமல் ஜெபம் பண்ணாவே தெரிஞ்சிடும். அடுத்த 3ஆவது வாரம் சர்ச்சில் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். சர்ச்சு சம்பந்தமா அபிஷேகம் சரியா இங்கே ஜெபிக்கலனாவே இங்கே நடக்கும். அப்போ எனி டைம் நீங்க நல்லா ஜெபிக்கிற ஆளா இருக்கணும். அது சபைகளுக்கே தேவைப்படுகிறது, ஊழியக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது, விசுவாசிகளுக்கு ரொம்ப முக்கியமாய் தேவைப்படுகிறது. இங்க ஜெபிச்ச நீங்க வீடுகளுக்கு போகும்போது உங்க வீடுகளுக்கு விரோதமாக உங்க குடும்பத்துக்கு விரோதமாக சில மாந்திரிகம் இருக்கும். சரி, நீங்க அதை கூட மேற்கொள்ளலாம். சில பேர் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, மீதி இருக்கவங்க வேற ரட்சிக்கப்பட மாட்டீங்க, கர்த்தரை அறியாதவர்களாக இருப்பாங்க. அவங்க செய்கிற அந்த பூஜையின் காரியங்கள் அந்த கிரியைகளுக்கு எதிர்ப்பாக நிற்காது. ஃபர்ஸ்ட் சரி, நீங்க வீட்டை பாதுகாத்து கொண்டிருந்தாலும் உங்க வீட்டை சுத்தி இருக்கிற நபர்கள் அவர்கள் எப்படி இருப்பாருன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், இல்லை அந்த எல்லையிலே சில ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னா அது அசுத்தாவி தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கும். சில வீடுகள் கட்டப்படாது, வியாபாரம் நடக்காது, அந்த இடத்துல வந்து ஒரு பாழடைஞ்ச போலவே இருக்கும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வறுமையிலே இருப்பாங்க, வியாதியிலே இருப்பாங்க, நெருக்கத்திலே இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா அந்த எல்லையில் இருக்கிற ஆவிகள். நமக்கு அந்த ஆவிகளோடு நமக்கு என்ன கிடையாது, போராட்டமோ இல்லை, ஒண்ணுமே இல்லை, பதிலத்தை நம்ம கண்ணில் பார்த்தா தானே நமக்கு எதிர்பார்ப்போம். நம்ம கண்களுக்கு முன்பாக நம்ம வீட்டில் ஒரு ரவுடி இருக்கா, நம்ம பக்கத்து வீட்டில் ரவுடி இருக்கான்னு கண்ணில் பார்த்துட்டா என்ன பண்ணுவோம், எப்படா இந்த வீடை காலி பண்ணிட்டு வேற எங்கேயா போவோன்னு பார்ப்போம். கண்ணுக்கே தெரியாத இருக்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம், கவனிக்க மாட்டோம். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நம்மோடு யார் சண்டை போடுறான், நம்மோடு யார் பிரச்சனை பண்றான் அவர்களே நோக்கி கொண்டு இருப்போம். ஆனா மறைமுகமா இருக்கிற இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம என்ன பண்ண முடியாது, நிதானிக்க முடியாது. அப்போ நீங்க ஜெபிக்கிற ஜெபம், உங்க வீடுகள்ல நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தான் உங்க வீடுகளை பட்சிக்க ஆரம்பி. சங்கீதம் 97:3 வசனத்தை வாசிப்போமா? அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரி. நீங்க இங்க இருந்து சர்ச்சில் நல்ல அபிஷேகத்தை பெற்று இங்க இருந்து கடந்து போகும்போது நீங்க சொல்ல வேண்டிய ஜெபம் சங்கீதம் 97:3. இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க இருந்து சபையில இருந்து கடந்து போகும் பொழுது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஜெபம் முடிச்சுட்டு சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு இங்க இருந்து கடந்து போகும் பொழுது இந்த ஜெபத்தை நீங்க பண்ணிட்டு தான் இங்க இருந்து கடந்து போகணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற இந்த அக்கினி, முதலாவது நீங்க விசுவாசிக்கணும், நீங்க அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க, நான் அந்த அக்கினியை பெற்றிருக்கிறேன். நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த சபையில இருக்கிற இங்க தேவனுக்குள்ள இருக்கிற இந்த அக்கினி அங்க கடந்து போட்டுன்னு, ஆண்டவரே நான் பெற்ற இந்த அபிஷேகம் என் வீட்டை போய் பட்சிக்க. நிறைய பேருமா நிறைய சத்துருக்கள் இந்த பிசாசு பிடிச்சி வருவாங்க, சில மாந்திரிகத்துல வருவாங்க. அந்த சகோதரனும் ஆடாம நிற்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும். ஆவியானவர் இந்த தீர்க்க தரிசனம் உணர்த்த ஆரம்பிச்சிடுவார், இவங்களுக்குள்ள இந்த கிரியை இருக்குன்னு. கமாண்டு கொடுத்தாலும் அது அசையாது, அப்படி கல்லு மாதிரி நிற்பாங்க. அப்போ தேவனிடத்துல கேட்ப, ஆண்டவர் இந்த ரகசியம் எங்கே இருக்குன்னு பார்த்தா வாசலில் ஒளிஞ்சிருக்கும். நீங்கள் கொண்டு வந்த சில்பர் வழியாக வந்துட்டு அங்கேயே நின்றும், உள்ளே வராது. சில இது சர்ச்சு வாசலே கீழே நின்றும், சில இது அந்த எல்லையிலே நின்றும். ஒன்றை மட்டும் அனுப்பிவிடும், நீ வர வரையும் வெயிட் பண்ணும். நீ வந்தோடனே திருப்பி அதை ஏறிக்கிட்டு உள்ளே வந்துடும். எப்படி நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி இருப்பீங்க, நல்லா ஜெபிப்பீங்க, ஆனால் வீட்டில் போனால் ஜெபிக்க முடியாது. ஏன்னா அது என்ன பண்ணிடும், சில இது வீட்டிலே ஒன்று ரிலீஸ் பண்ணிடும், நீ போயிட்டு வா, நீ எப்படி இருந்தாலும் இங்கே தான் வருவேன்னு. சில இது கூட வந்துட்டு இந்த முனையிலே நிறைய ஜபிக்கிறவங்களை பார்த்துருக்கீங்க. அந்த ஆவிகள் எல்லாம் அந்த வாசலில் காத்துன்னு இருக்கும், திருப்பி வரும்போது நான் கொண்டுட்டு போகிறேன். சில இது இந்த படிக்கட்டு வரையும் வந்துடும், சில இது படிக்கட்டு ஏற முடியாது, அப்படியே வந்தாலும் அந்த சில்பரில் வந்து காத்திருக்கும். ஏதாவது உன்னுடைய பொருள் அங்கே இருக்கணும், உனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு திங்ஸ் அங்கே இருக்கணும். நீ காலடி மண்ணோ இல்லை பைக்கில் வந்துட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அது கரெக்டாக உன் சில்பர்லேயோ உன்னுடைய அடையாளத்தில் எங்கேயோ காத்திருக்கும். கமாண்ட் கொடுக்கும்போது வா வெளியே அப்படின்னும் போது அந்த ஆவி உள்ளேருந்து இந்த உடம்புக்கு வந்து அங்கேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்போ நீ இங்கே உள்ளே வர்றது உனக்குள்ள உடம்பு ஜெபிக்கும் பொழுது உன் ஆத்மா
ஆவி சரீரம் அக்கினியாய் மாறுகிறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அந்த பிசாசுக்கு தெரியுது, நீ ஜெபிக்கும் பொழுது, நீங்க வாயை திறந்து துதிக்கும் பொழுது நீங்க அக்கினியாய் மாறுகிறீர்கள். பழைய ஏற்பாட்டுல மோசேயை அழைத்து அந்த அபிஷேகத்தை, அந்த அக்கினியை மோசே இடத்துல கொடுக்கிறார். அவன் எகிப்து தேசத்துக்கு செல்லுகிறான். பார்வோனுக்கு முன்பாய் நிற்கிறான். இவன் மேல இருக்கிற அக்கினி ஏன் அணையில? ஏன் எகிப்தியர் இவனை ஒன்றும் பண்ண முடியல? அன்னைக்கு ஒரு நாள் பெற்ற அபிஷேகம் மட்டும் இல்லை, அவன் உபவாசத்தில் இருந்தான். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பார்வோன் ராஜா என்ன பண்ணுவானா, அந்த அதிகாலையில் எழுந்து அவனுடைய கடவுளை வேண்ட ஆரம்பிச்சான். ஆனா நம்ம என்ன பண்றோம், நல்லா தூங்கி எந்திரிச்சு என்ன பண்றோம், ஜெபிக்கிறதுல ஒன்றும் இல்லை. யோசிச்சு பாருங்க, கடவுளோ சத்துருவோ யார் கூப்பிட்டாலும் வரும், கூப்பிடுறவங்களுக்கு வரும். நம்ம கடவுளை நேசிக்கிறோம் தவிர கூப்பிடுறது இல்லை. அவன் பூஜை பண்றோம், நைட்டு ஃபுல்லா உட்காந்து என்ன பண்றான், சத்துருவ அதற்கு மாந்திரிகம் பண்ணி அதை அந்த ஆவிகளை ரெடி பண்ணி அவன் என்ன பண்றான், அனுப்ப ஆரம்பிக்கிறான். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு யாராவது நமக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? யாராவது நம்ம தலையில கை வைக்க மாட்டாங்களா? இங்க ஊழியக்காரர் நீங்க தேடி வரீங்க, என்ன அர்த்தம்னா நம்ம சைட்ல என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஜெபிக்கிறத நிறுத்திருக்கிறோம். ஒரு வேளை இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க கேட்கிறீங்க, இந்த ஜபத்தை நீங்க கேட்கிறீங்கன்னா, நீங்க முதலாவது அக்கினியா மாறணும். நீங்க ஜபத்தை கேட்ட நீங்க வீட்டுல போய் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். மோசே தேவனிடத்துல இருந்து அந்த அபிஷேகத்தை அனலை பெற்றுக்கொண்டு அவன் தினந்தோறும் ஜெபிக்கிறான். முடியலையா, பாஸ்டிங் போடுறான், மலையில போய் தனிமையா இருந்து ஜெபிக்கிறான். அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டே இருக்கிறான். ஒரு மனிதன் தான் 6000 பேருக்கு மேல இருக்கிற புருஷர்களை என்ன பண்ணி கொண்டிருந்தான், குறைஞ்சது 25 லட்சம் பேர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 25 லட்சம் பேரை என்ன பண்ணிருக்கான், அவன் போஷித்து இருக்கிறான், அவன் அனுசரிச்சு இருக்கிறான். 25 லட்சம் பேரை அவன் என்ன பண்ணிருக்கான், பாதுகாத்து இருக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதற்கு காரணம் என்னன்னா, அவன் தினந்தோறும் ஜெபிக்கிறது, பாஸ்டிங். அந்த பெற்ற ஆதியில பெற்ற அந்த அனாயிண்டிங் விடாதபடி மறிக்கும் வரையும் அவன் கூடவே இருந்தான். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இந்த வேளையில கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க துக்கங்களை என் தேவன் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உங்கள் துயரங்களை என் தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீங்க நல்லா ஜெபிச்சு வீடுகளுக்கு போவதற்கு முன்பாகவே, ஆண்டவரே நான் பெற்ற அக்கினி, எப்படி சொல்லுங்க, நான் பெற்ற அக்கினி, எனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினியானது என் வீட்டை பட்சிக்கட்டும், என் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இருள்களையும் சுட்டரிக்கட்டும். நீ இங்கேருந்து ஜெபம் பண்ணாம வெளியே போகும்போது சில்பர் போடும் போது அது உனக்குள்ள திருப்பி டிராவல் ஆகி போயிடும். இல்லை இங்கேருந்து எல்லையில் போகும்போது உள்ள டிராவல் ஆகி போயிடும். இல்லை உனக்கு வீட்டு வாசலே காத்திருக்கும், அப்படி உனக்குள்ள வந்து திருப்பி வீட்டுக்குள்ள நெருக்க ஆரம்பிச்சிடும். இங்க போவதற்கு முன்பாக நீ சொல்லும் பொழுது, உன் வாயில நீங்க ஜபத்தில் இருக்கும் பொழுது, நீங்க ஜபத்தில் இருக்கும்போது ஜபத்தில் இருந்து வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிப்பார். நீ நல்ல ஜபம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்துல என் வீடுகளுக்குள்ள இந்த அக்கினி பட்சிக்கட்டும். நீங்க இங்க ஜபிக்கும் பொழுது உங்க எண்ணங்கள் எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள போயிடணும், உங்க குடும்பத்துல போயிடணும், உங்க பிள்ளை மேல போயிடணும், உன் தேசத்து மேல போயிடணும், வேலை மேல, தொழில் மேல. இயேசுவே எனக்குள்ள இருக்க இந்த அபிஷேகம், இன்னைக்கு நான் பெறுகிற இந்த வல்லமை என் வீட்டை ஆளுகை செய்யட்டும். நீங்க சொல்ல 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 உங்க வீடுகளுக்குள்ள அந்த அனாயிண்டிங் பெருக ஆரம்பிக்கும். மோசே போய் நிற்கும் பொழுது பார்வோன் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் என்ன பண்ண முடியல, மோசே ஒண்ணுமே பண்ண முடியல. அவனை சாவடிப்பதற்கு எவ்வளோ திட்டமிடுறாங்க, ஆனா அவன் மேல ஒரு துரும்பு கூட பட முடியல. காரணம் என்னன்னா, தேவன் அவனை அக்கினியாய் வைத்திருக்க. நீங்க பெற்ற இந்த அபிஷேகம், நீங்க பெற்றுகிற இந்த வல்லமை, நீங்க பெறுகிற இந்த ஜபம் மற்றவர்களுக்கும் கடந்து போகணும். நீங்க ஜெபிக்க உங்க வீட்டை கர்த்தர் ஆளுகை செய்வார். நிறைய பேர் சபைகளில் வளர்ந்துட்டு வீட்டுல போனா ஜபமா இல்ல பாஸ்டர், வீட்டுல ஜபம் இல்லை, சண்டே வர்றது, செவ்வாய்க்கிழமை வர்றது, அமாவாசை பிரேயர், அவ்வளவுதான். சில பேர் ஒன்றும் மோசம், அமாவாசை பிரேயர் மட்டும் வந்துட்டு போயிடுவாங்க விடுதலைன்னு. விடுதலை ஜெபத்துக்கு வர்றதுனால ஒரு விடுதலை கிடைக்காது. தேவன் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படிக்கும் பொழுதுதான். உனக்குள்ள கோபம், உனக்குள்ள பாவம், இச்சைகள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடுவதற்கு எது ஒரு வாய்ப்புனா சபை மட்டும்தான். நல்ல சபைக்குள்ள உள்ள வர நீங்க தேவ செய்தி பாஸ்டர் தொட்டா ஜெபம் பண்ணா போனீங்கன்னா முழுமையான விடுதலை உங்க வீட்டுல இருக்காது. இங்க உள்ள வர நீங்க அந்த அனாயிண்டிங் நீங்க பெறணும். ஜெபிக்கும் பொழுது தேவன் அக்கினி ஸ்தம்பம் உன் மேல தொடும் பொழுது சில பேருக்கு உடம்பு சிலுக்கும், சில பேருக்கு உடம்பு அனலா இருக்கும், உடம்பு நடுநடுங்க ஆரம்பிக்கும், சில பேருக்கு தன்னை அறியாமே கண்ணீர் வரும், உடம்பு உள்ள அழுகுற மாதிரி இருக்கும். உங்களை ஒரு
தொடுவது போல ஒரு உணர்வு இருக்கும். ஏன்னா இந்த அபிஷேகம் என்பது நல்லா தெரிஞ்சுக்கங்க, கடவுளை போய் யாரும் அபிஷேகப்படுத்த முடியாது. எல்லாம் தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, கடவுளுக்கு போய் பாலும் தேனும் போய் ஊற்று. அந்த காலத்தில் வந்து அந்த கல்லுக்கு பவர் கொடுப்பதற்கு அந்த காலத்தில் ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்பாக அந்த கல்லை குளிர்ச்சிப்படுத்துவதற்கு அந்த குளிர்ச்சியான காரியங்களை மேலே ஊற்றுவாங்க, அபிஷேகம்னு சொல்லிட்டு. ஆனால் அபிஷேகம்னா என்ன? கடவுளை நம்ம அபிஷேகப்படுத்த முடியுமா? கடவுள் நம்மளை அபிஷேகப்படுத்த முடியுமா? கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், சகலத்தையும் சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் உன் தாய் தகப்பன் குழந்தையா இருக்கும் போது உன்னை தொடுவாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உன்னை தொடுவதற்கு யோசிப்பாங்க. இந்த உலகத்துல உன்னை தொடுவதற்கு இந்த உலகத்துல பர்மிஷன் யாருக்கும் கிடையாது. நாமும் அது விரும்ப மாட்டோம். நம்ம சோர்ந்து போயிருக்கும் போது நம்மளை தேற்றுவதற்கும் நம்ம ஆற்றுவதற்கும் நம்மளை தோல் மேல சுமப்பதற்கும் அந்த குழந்தையில இருக்கிற அனுபவம் இப்ப இருக்காது. ஆனா நீங்க தேவனை துதிக்கும் பொழுது, தேவனிடத்துல கிட்ட போகும் பொழுது அவர் தொடுகிறது தான் அபிஷேகம். அவருடைய பிரசன்னம். அவர் இப்ப மனுஷன் தொடுறான்னா என்ன பண்ண முடியும்? இந்த கையில தொடுறோன்னா, இந்த கை என்பது என்ன? தோல், சதை, மாம்சம். சதை இன்னொரு சதையை தொட்டா நமக்கு தொடு உணர்ச்சி இருக்கு. எங்க தொடுறோமோ அந்த இடம் மட்டும் தொடுறது தெரியும், டச் பண்றது தெரியும். அதிகமா தொட்டா தெரியும், அழுத்தினா தெரியும், கில்லுன்னா அந்த வலி தெரியும். தேவன் எப்படியா இருக்கிறார்? அக்கினியா இருக்கிறார், காற்றா இருக்கிறார். அவருக்கு ஒரு ரூபம் கிடையாது. ஒருவேளை நம்ம மேல ஒரு காற்று படுதுன்னா எப்படி தெரியும்? முடி அசைவுதல் தெரியும், அந்த காற்றோட பிரஷர். ஆனா காற்று தொடுவதற்கு என்ன தெரியும்? சில நேரங்கள் உடம்பு புல்லரிக்கும், சில நேரம் ஏதோ ஒன்று நம்ம டச் பண்ற மாதிரி தெரியும். ஆனா அதற்கு ஃபீல் பண்ணுவோம், என்னன்னு சொல்ல தெரியாது. இந்த அபிஷேகம் என்பது தேவன் கொடுக்கிற அக்கினியை நீ உள்ள பெறும் பொழுது அதில் உனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். சும்மா வந்து சும்மா போனோம்னா நீ தேவனிடத்துல வார்த்தையை மட்டும்தான் கேட்கிற, அனாயிண்டிங் பெற்றுக்கொள்ளல. உனக்குள்ள அந்த அனாயிண்டிங் வரணும். இயேசுவை என்னை நிரப்புங்க, என் அபிஷேகத்துல நிரப்புங்க. அப்பதான் நான் வீட்டுல போய் என்ன பண்ண முடியும்? என் வீட்டுல நான் நிம்மதியா இருக்க முடியும். என் வீட்டுக்கு விரோதமா எழும்புகிற அந்தகார இருள்கள், சூனியங்கள், பிசாசின் தந்திரங்கள், மனித தந்திரங்கள், பொறாமைகள், எரிச்சல்களுக்கு விரோதமாக நான் இழுக்க முடியும். ஒவ்வொருத்தட்டு போயிட்டு நீ சண்டை போடுறதுக்கு, நம்ம சண்டை போட்டுனே இருந்தா நமக்கு என்ன பண்ண முடியாது? குடும்பம் நடத்த முடியாது. ஆனா நீ அபிஷேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டீன்னா, உனக்குள்ள அந்த அனாயிண்டிங் இருக்க ஆரம்பிச்சுன்னா, நீ போற இடம்லாம் உன்னை பார்த்து எல்லாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. சத்ருவா இருக்கிறவங்க பயப்படுவாங்க. உன்னை சிநேகிக்கிற உன் மேல கொஞ்சம் அன்பு இருக்கிறவங்களுக்கு உன் மேல இன்னும் அதிகமான அன்பு வரும். ஏற்கனவே அன்பு வச்சிருந்திருப்பாங்க, இன்னைக்கு அன்பு தனிஞ்சவர்களா இருக்கலாம். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன பண்ணுனா மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும். நெருப்போட தன்மை என்ன? மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும். இங்க என்ன வேணாலும் ஒரு நெருப்பு அங்க எரியுதுன்னா நம்ம கண் அங்கதான் போய் நிற்கும். அது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தனக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் தனக்குள்ள கொண்டு வந்து எரிச்சு சாம்பலாக்கும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை அக்கினியை வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன், என்னை அக்கினி பட்சிக்கிட்டு சொல்லுங்களேன். இயேசுவே, இந்த வார்த்தை வரும்பொழுது ஆண்டவரே என்னை தொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. கடவுள் உன்னை தொட ஆரம்பிப்பார். உன் மேல அவருடைய பிரசன்னத்தை உன் மேல ஊற்ற ஆரம்பிப்பார். உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை அவர் உன்னை தொடுவதை உன்னால உணர முடியும். தகுதி இல்லாதவர்களை கர்த்தர் தகுதிப்படுத்துவார். இந்த உலகத்துல யாரும் பரிசுத்தவான் நீதிமான்கள் கிடையாது. எல்லாம் மாற்றப்படுகிறாங்க. கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பார்க்கும் பொழுது, ஓ இந்த சகோதரி பர்ஃபெக்டான ஆளு, இந்த ஆள் நல்ல ஜெபம் பண்றாரு, இவர் ஊழியக்கார் பர்ஃபெக்ட் நீங்க நினைப்பீங்க. ஆனா கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க செய்யற பாவங்கள் என்னன்னு. உலகத்துல பாவமானது அவர்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கும். அதுல போராடி 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 வருகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும். நீங்க நல்லா ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள அபிஷேகம் முழுமையா நிரம்ப நிரம்ப முழுமையா நீங்க ஃபுல்ஃபில் ஆகுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, நீ பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்க. அதற்கு நல்லா ஜெபிச்சு ஜெபிச்சு ஆண்டவரே என்னை நிரப்புங்க, நீங்க என்னை அபிஷேகப்படுத்துங்க, இந்த அபிஷேகம் என் பிள்ளை மேல இறங்கட்டும். சொல்லுங்க, என் பிள்ளை மேல இறங்கட்டும். நிறைய பேர் கணவன் மட்டும் சபைக்கு வருவீங்க, மனைவி மட்டும் சபைக்கு வருவீங்க, பிள்ளைங்க யாரும் சபைக்கு வர மாட்டீங்க. நீங்க நொந்து போய் கொண்டிருப்பீங்க. ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்படட்டும், அவங்க ரட்சிக்கப்படணும். உண்மையா சொல்றேன், நீங்க ஜெபம் கேட்கப்படும், அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க அபிஷேகத்துல இருந்துட்டு நீங்க யாரை தொடுறீங்களோ
அவர்கள் அபிஷேகமாய் மாறுவார்கள். நீங்க நல்ல அனாயிண்டிங்ல இருந்துட்டு நல்ல அபிஷேகத்துல இருந்து சபையில இங்க இன்னைக்கு ஜெபம் முடிஞ்ச பிறகு அந்த அபிஷேகத்தின் வல்லமை இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க அபிஷேகத்துல இருந்து யாரை தொடுறீங்களோ அவர்கள் சுகமாவார்கள், அவர்கள் அபிஷேகத்தை பெறுவார்கள். இங்க ஏன்னா இங்க ஆல்ரெடி எரிஞ்ச கட்டை எரியுது. வீட்டுல ஒண்ணு எரியாத கட்டை இருக்கும், படுத்துக்கிட்டு இருக்கோம், பறந்துட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். அந்த கட்டையை நீங்க எரிய வைக்கிறது தான் உங்க வேலை. அப்ப இங்க இருந்து நீ போகும்போது எப்படி இருக்கணும்? நீயும் எரியுது எப்படா எந்த காத்துல அமையுது மாதிரி நீங்க இங்க இருந்து கடந்து போனீங்கன்னா அங்க இருக்கிறது ஒண்ணு என்ன பண்ணிடும், அணைச்சு போட்டுரும். ஏன்னா அது நல்ல பச்சை பச்சைன்னு இருக்கிற ஈரப்பதத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற கட்டை. நீ நல்லா கொழுந்து விட்டு அந்த கணு சொல்லுவாங்க, உள்ள இருக்கிற அந்த நெருப்பு கணல் உள்ள அப்படியே எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அந்த எருப்பு அந்த ஜபம் தான் நிறைய பேர் ஜெபிக்கிறவங்களுக்கு. நீ ஜெபிச்சு ஜெபிச்சு இங்கேருந்து கடந்து வீட்டுக்குள்ள போகும் பொழுது வீட்டை சுத்தி அக்கினி சம்பமாய் மாறும். உங்களுக்கு தெரியாது, உங்களை சூழ்ந்து இருக்கிற பிசாசுக்கு தெரியும். போயிட்டு உன் பிள்ளைங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்பா என் மேல இருக்க அபிஷேகம் என் பிள்ளைய நிரப்பட்டும். உன் கண்ணமன் ரசிக்கப்படாம இருப்பாங்க, ஜெபம் பண்ணி முடிச்சா கையை போய் தொடுங்க, ஷோல்டர் தொடுங்க. அவருக்கு எதுக்குன்னு தெரியாம இருக்கலாம். ஆண்டவரே உன் மனசுல சொல்லணும், அப்பா இந்த அபிஷேகத்தை அவர்களுக்கு ஏற்றுங்க. உன் வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் ஜெபம், ஆண்டவரே இந்த அபிஷேகம் அந்த அனாயிண்டிங் என் வீட்டுல நிலைச்சு நிற்கட்டும். ஏன்னா நீ கொண்டு வந்திருக்கிற. சுடுகாட்டுக்கு போனா என்ன பண்ணிட்டு வர? நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம், சுடுகாட்டு போன வீட்டுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போவியா? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுவோம்? வாசலே காலை கழுவு, தண்ணி தலையில போடு, குளிச்சுட்டு வா. சில பேர் சொல்லுவாங்க குளிச்சுட்டு வா, கையை வைக்காத. நீ எங்க போயிட்டு வந்திருக்க, ஏதாவது உள்ள கொண்டு வந்துரு. அன்னைக்கு நைட்டு தூங்கலன்னா சொல்லிட்டே இருப்ப, இவ போனால சாவுக்கு சுடுகாட்டுக்கு சொல்ல என்ன பண்ணிட்டா, கல்ற வரையும் போயிட்டு வந்தா இன்னைக்கு எங்களை தூங்க விடல. உண்மைதானே? ஒரு சுடுகாட்டுக்கு போனாவோ, ஒரு சாவு வீட்டுக்கு போனாவோ, இல்ல ஹாஸ்பிட்டல் போனாவோ, அங்க இருக்கிற ஒரு வைரஸோ இல்ல தப்பான ஒரு ஆவிகளோ உன் வீட்டுக்கு டிராவல் பண்ணும் பொழுது, சர்ச்சுக்கு உள்ள வந்துட்டு போற நீ உனக்குள்ள தேவ வல்லமே உன் வீட்டுக்குள்ள டிராவல் பண்ணுமா பண்ணாதா? உன் வீடுகளுக்குள்ள ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. சிங்கம், கரடி, புலி மாதிரி பல சத்துருக்கள் வீட்டு சுத்தி நிற்கும். நீ போறது எப்படி இருக்கணும்? உன்னை சுத்தி பக்கத்துல வராதபடி ஒரு பாதுகாக்கப்பட்ட, முதலாவது நீங்க பாதுகாக்கப்படணும், ரெண்டாவது நீ அக்கினி மயமாய் மாறணும். இந்த நெருப்பானது என்ன பண்ணணும்? அந்த அபிஷேகம் உன்னை முதலாவது பாதுகாக்கும், ரெண்டாவது மற்றவர்களை பட்சிக்கும். எஸ்ஐயா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 4லிருந்து அப்படியே 8 வரையும் படிங்களே. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால், கூப்பிடுகிறவன் சத்தத்தினால் வாசல்களின் நிலைகள் அசைந்து. நல்ல பாருங்க, நீங்க தேவனிடத்துல கூப்பிட்டீங்கன்னா உங்கள் வாசல்களை கர்த்தர் நிரப்புகிற தேவன். நம்ம ஜெபிக்கிறது என்னன்னா, ஆண்டவரே கடன் போனோம், வியாதி போனோம்னு சொல்லி தான் கேட்கறீங்க தவிர, ஏன் இந்த கடன், இந்த வியாதி, இந்த பலவீனம், சமாதான குறைமை வந்திருக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். தெரிஞ்சுக்கங்க, என்னை யாரோ கர்த்தரோட படைப்புல எந்த கடவுளா இருக்கட்டும், உன்னை ஊனமாவோ உன்னை கஷ்டப்படவோ அவர் விருப்பப்படுகிறவர் அல்ல. உன்னை நல்லா படிச்சுட்டு நீ கஷ்டப்படணும் கர்த்தர் விரும்புவாரா? இல்ல. அப்ப தேவன் படைச்ச படைப்பை யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்றான். நல்லா வாழ்ந்த வாழ்க்கை ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது. என் வியாபாரம் கஷ்டப்படுது, என் குடும்பத்துல திடீர்னு சமாதான குறைச்சல் ஆகுது, என் பிள்ளைகள் திடீர்னு இடையில வர்றாங்க, என் குடும்பத்துல திடீர்னு சண்டை வருது, ஏதோ ஒண்ணு இருக்கு, என் வீட்டை சுத்தி ஏதோ ஒரு டார்க்னஸ் இருக்கு. நான் அக்கினியா இல்ல, நான் ஜெபிக்கிற ஜெபம் இங்க பத்தல. போ சர்ச்சில் போய் நல்லா ஜெபிச்சு அந்த அபிஷேகத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. படிங்க. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினால் வாசல்களின் நிலைகள் அசைந்து அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்னா அசுத்த ஜனங்கள் உள்ள நடுவுல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் நல்லவங்களா, எதிர் வீட்டில் நல்லவங்களா, மேல் வீட்டில் நல்லவங்களா, கீழ் வீட்டு நல்லவங்களா, நம்ம பார்க்குறோம் நல்லவங்களா இல்ல, எல்லாம் தன் சுயநலத்துக்காக ஓடுறவங்க. பாவம் செய்யறவங்களை நான் சொல்லல, பாவம் எல்லாம் துணிகரமா அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அவங்க இருதயம் நன்மையை மட்டுமே நாடி இருக்காது, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தீய செயல்கள் அவங்க வாழ்க்கையை என்ன பண்ணி கொண்டிருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கும். அப்ப நீங்க உங்க வீடுகளுக்குள்ள ஒரு வேலை, நீங்க வேலை செய்றீங்க, ஒரு தொழில் பண்றீங்க, அங்க வரவங்கள நல்லவங்க நினைக்கிறீங்களா? உன்னை சுத்தி இருக்கிற இடம் நல்ல இடம் நினைக்கிறீங்களா? ஏன் நமக்கு நல்ல செஞ்ச வியாபாரம் சரியில்லை. இன்னைக்கு நிறைய பேர் வியாபாரம் செய்யற இடத்துல மாந்திரியம் கட்டி வைப்பாங்க. ஒரு முஸ்லிம் நண்பர் இல்லை, விசுவாசி வராரு, ஜெபம் பண்றோம். சார்
நான் எங்கெங்கேயோ போயிட்டேன், உங்களை பற்றி டிவியில் பார்த்தேன். என் வியாபாரம் கடந்த 4 வருஷமா ரொம்ப நஷ்டம். எதில் போட்டாலும் நஷ்டம். நல்லா வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. வாங்க வாங்கினாரு. சரி ஜெபம் பண்ணாரு. வாங்கன்னு என்னை கூட்டிட்டு போறாரு. ஒரு கடை, எலக்ட்ரிக் கடை வச்சிருக்கிறாரு. உள்ள போயிட்டு பார்த்தா உள்ள வந்து 4 பேர் வேலை செய்கிறாங்க. 4 பேரும் இஸ்லாமியர்கள் தான். நான் சொன்னேன், ஜெபம் பண்ணலாமான்னு. ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இது சரியானா போதும். என்ன பண்ண, பின்னாடி அவங்க கடைக்கு பின்னாடி சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்குது. அவங்க கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணுறேன். உள்ளேருந்து ஒரு ஆவி மல்டிபிள், அது ஒருத்தர் மேலேருந்து உள்ளேருந்து வருது. அந்த ஆவி வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆவி வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், கேட்குறேன், யார் மாந்திரிகம் பண்ணியிருக்கிற? யாருக்கு இங்கே மாந்திரிகம் இருக்குன்னா, பக்கத்தில் ஒரு கடை இருக்கு. அவங்க கடை என்ன, இவங்களுக்கு தம்பி கடை. இவர் கூட வேலை செஞ்சுட்டே பக்கத்தில் தம்பி கடையை வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, மாந்திரிகம் செஞ்சு வச்சிருக்கு. யாருக்கு செஞ்சு வச்சிருக்கிறாருன்னா, இவங்க அண்ணனுக்கு செஞ்சிருக்காரு. இப்போ ஒருத்தர் ஆர்டர், அவர் யாருன்னா அங்கே வேலை செய்கிறாங்க. இந்த ஆள் வந்து இவருக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறாருன்னு அவனை அந்த இடத்துல விட்டு நவுத்துறதுக்கு அங்கே மாந்திரிகம் பண்ணி வச்சிருக்கேன். ஜெபம் பண்ண உடனே கடையில் டைல்ஸ் போட்டிருக்கு. இந்த டைல்ஸ் கீழே தான் இருக்குது தகுடுன்றாங்க. இந்த சொல்கிறாரு, இந்த டைல்ஸ் போட்டு 20 வருஷம் ஆகுது. மாந்திரிகம் எப்போ பண்ணியிருக்காங்க? இந்த 4-5 வருஷம். நான் கடைக்கு டைல்ஸ் போட்டு 20 வருஷம். டைல்ஸ் கடையில் எப்படி தகுடு இருக்கும்? உள்ளதாங்க இருக்கு சொல்லி ப்ரேயர் தெளிச்சுட்டு, உனக்கு டவுட்டாக இருந்தால் உடச்சி பார்த்துக்கோ, ஆனால் அதை கிளியர் பண்ணியாச்சு. நான் கடந்துட்டேன். அடுத்த நாள் உடையாடுறேன். நைட்டு என்ன பண்ணியிருக்காரு, இவர் எல்லாம் தூக்கம் இல்லை. உண்மையாக இருக்குமா? அந்த டைல்ஸை உடச்சி பார்த்தா 1 அடிக்கு 1 அடி ஒரு தகுட்டில் ஃபுல்லாக மாந்திரிகம் பண்ணி ஒரு சின்னோண்டு எலும்பு, ஒரு விரலோட எலும்பை கட்டி என்ன பண்ணியிருக்காங்க, எப்போ உள்ளே வச்சிருந்தல எலும்பு மக்கள். அதான் ஒரு ஸ்பெஷல். அங்கே எலும்பு வச்ச எலும்பு எப்போப்பட்ட எலும்பு மாதிரி இருக்குன்னா, ஒரு 6 மாதம் எலும்பு மாதிரி தான் இருக்குது. எப்போ வச்சதுன்னு தெரியல. இவர் பயந்துட்டு இருக்கிறார். அதை பார்த்தோன்னே அவங்க உடச்சி அதை தொட்ட உடனே கை கால்லாம் ஒரு மாதிரி மறுத்து போய் கால் வந்து நடக்க முடியாமல் ஆகிட்டார். உடனே எனக்கு நைட்டு கால் பண்ணுறேன், அவங்களை யார் கை வைக்க சொன்னது அப்படின்னு. நான் வீட்டுக்கெலாம் வர முடியாதுன்னு அவர் என்ன வற்புறுத்தி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு போனால் வீட்லேயும் மாந்திரிகம். பாருங்க, கூட இருக்கிற நபர் நீ நல்லா இருக்கிறது பிடிக்கல. ஆனால் அந்த பிள்ளைக்கு அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவருக்கு கடை வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணது அங்கே தான். ஆனால் தம்பிக்கு என்ன, ஒரு படி அண்ணனோடு நான் மேலே வரணும். நான் மேலே வரணும்னா என்ன பண்ணும், இவர் ஒரு படி கீழே வரணும்னு தான் நினச்சிருக்கான். தவிர அவன் முன்னுக்கு வரணும்னு நினைக்கல. இவர் இல்லைன்னா அந்த இடத்துல நான் உள்ள உட்காந்துருவேன். பாருங்க, வாழ்க்கையில் யாரையும் நம்ப முடியல. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஏசப்பா மேலே ஒரு தைரியம் வந்தது. இங்கே பாருங்க, இன்னும் நம்மளை சுற்றி எப்படிப்பட்டவங்க இருக்காங்க, பாவம் நிறைந்தவங்க தான். அவங்களுக்கு வந்து உன்னை கெடுக்குன்னு நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு உன்னை குறித்து ஒரு கோபம், உன்னை குறித்து ஒரு தடங்கள் உன் மேலேயே இருக்கும். அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். கண்டது படிங்க. அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ 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 இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது என்பான். 8 பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். கவனிங்கம்மா, நீங்க நல்லா ஜெபிக்க உங்க வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலி அது அக்கினியாய் மாறும். உன் பாவத்தை சுத்தரிக்கும். உன்னை சுத்தி இருக்கிற நெருக்கம், வேலை சனத்துல, குடும்ப வாழ்க்கையில, உன் கம்பெனியில போய் உன் யாரு, இப்ப நான் சொல்லிட்டேன், யாரோ ஒருத்தருக்கு நான் ஜெபம் பண்ணேன், அங்க வந்து யாரோ மாந்திரிகம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன இருக்கு, யாரு மேல டவுட் இருக்கும்? நீங்க எத்தனை பேர் நீங்க போய் பார்ப்பீங்க? ஒருத்தர் குற்றவாளி, நீங்க வசனம் சொல்லுது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு விரோதமா தான் இருக்கிறாங்க. உன் வேலைக்காரன் நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதலாளி வேலைக்காரனுக்கு உதவி செய்வார். ஒரு வேலை முதலாளி ஈக்குவலுக்கு வேலைக்காரன் வந்தான்னா அந்த வேலைக்காரனுக்கு எதிர்ப்பை யாரா இருக்கும்? இந்த முதலாளியா இருக்கும். ஒரு காலகட்டத்தில் ஹெல்ப் பண்ணது நானா இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு மேல வரானே விட்டுருவானா நானு அப்படின்னு ஒரு மனுஷன் இயல்பு மாற ஆரம்பிக்கும். உன் வேலை சனத்துல அபிஷேகம் இருக்காது, உன் வேலை சனத்துல நெருக்கும், உன் வியாபாரத்துல நெருக்கும். நீங்க இருந்து ஜெபிச்சு வீட்டுக்குள்ள போற, வீட்டை சுத்திகரிக்கிற, அப்ப நீங்க இருந்து வேலைக்கு போற,
இல்ல வேலை ஸ்தலத்துக்கு போற காலையில எழுந்த உடனே ஆண்டவரே இந்த வியாபாரத்துக்கு போறேன், என் வேலை ஸ்தலத்தையும் நான் போற பிரயாணத்தையும் நீர் வேலி அடைங்க, உம்முடைய அக்கினி அங்க இருக்கிற சத்துருக்களை பட்சிக்கட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற ஜெபத்தை அப்படி சொல்லுங்க. கண்களை மூடி காலையில எழுந்து ஜெபிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறீங்க, எல்லாம் ஒரு தொழிலுக்கு வியாபாரத்துக்கு போறீங்கன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன நம்ம விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஜெபம், அன்பின் தகப்பனே எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உம்முடைய அக்கினி நான் போற இடத்தை தொடுங்க, அப்போ என் வேலையை தொடுங்க, அப்ப அங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தொடுங்க, அப்ப ஒரு கிளைண்ட பார்க்க போற அந்த நபரை தொடுங்க, அவர்களை சுட்டரிக்கட்டும், அவர்களுக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்கள் தீய பழக்கங்களை சுட்டரிப்பீராக, எங்களை வேலையடைங்க, எங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க. நீ ஜெபம் பண்ணாம போனீன்னா அவங்க உன்னை வச்சு ஒரு தந்திரம் வச்சிருப்பாங்க, நீ சிக்கிடுவ, உன்னை ஏமாத்தலாம் காத்திருப்பாங்க. நீ அங்க போக ஜெபம் பண்ணிட்டு போகும்பொழுது உன்னை ஏமாத்த மாட்டான், அவங்க ஏமாத்துறது நீங்க அவன் மாட்டிப்பான் உங்ககிட்ட. உன்னை என்னதான் ஏமாத்தணும்னு நினைப்பான், ஏமாற முடியாது, உன் பட்சமாய் சாருவார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைங்க வேலை ஸ்தானத்திலையும் பிசினஸ்லயும் சில பேர் சக்சஸ் ஆகுறாங்க, சில பேர் தோற்று போறாங்க. சக்சஸ் ஆகிறவங்க காரணம் என்னன்னா அவங்க வீட்டில் அவங்க தாய் தகப்பன் இல்லை போறவங்க ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. வேலைக்கு போறது என்னவோ ஆடு மாடு தண்ணி தெளிச்ச மாதிரி என்ன சாப்பிட்டோமா கட்டினமா அப்படி புது புது புதுன்னு ஓடுறது, சர்ச்சு புது புதுன்னு ஓடுறது வேலைக்கு. உன் வேலை உன் வாழ்வாதாரம், உன் பிசினஸ் தான் உன் வாழ்வாதாரம். நாளைக்கு உன் சங்கதிகள் உன் ஜெனரேஷனை உயர்த்துறது அந்த தொழிலும் வியாபாரம் வேலையும் தான். அதை நீ பாதுகாப்பதற்கு ஒரு ஜபம் இல்லைன்னா சண்டே போய் ஜபம் பண்ணிட்டு ஒரு நாள் வந்துட்டா போதுமா? தினந்தோறும் நீ போற இடம் ஒன்னு புதுசு புதுசு. டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் மேல இருக்க அபிஷேகம் உம்முடைய அக்கினி என் வேலை ஸ்தலத்தை தொடட்டும், நான் போற இடத்தை தொடுங்க, நீ பாதுகாத்தரலும், நீ வேலையடைங்க. நீங்க கேட்க 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 கர்த்தர் அங்க ஒரு பெரிய ஒரு விசேஷத்தை கர்த்தர் வைத்து வல்லவரா இருக்கிறார். நல்லா ஜெபிங்க, வீடுகளில் போய் ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் உன் வீட்டையும் வேலையும் கர்த்தர் பாதுகாப்பார். சங்கீதம் 9:3 படிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. ஒரு நம்பிக்கை இருக்கணும், என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நல்லா ஜெபிங்க. எப்போ நீங்க விண்ணப்பம் செய்யணுமா? ஒரு தாசன் அழகாய் பாடுவார் இந்த வசனத்தை வச்சுதான். வசனம் சொல்லுது சங்கீதத்துல, யார் சொல்ற? தாவீது சொல்றான், இருதயம் எனக்குள்ளாக அனல் கொண்டது. நீ நல்ல கண்ணை மூடி வீட்டுல ஜெபிக்கும் போது, சபையில ஜெபிக்கும் பொழுது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவுகள், தெரிஞ்சுங்க, நீ நல்லா ஜெபிச்சுட்ட, இன்னைக்கு அனலா இருக்க, தேவ அபிஷேகம் உன்னை தொடுதுன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு அர்த்தம். இங்க யாரோ புள்ள இருக்குது, இங்க தேவன் உனக்கு தொட்டு கொண்டிருக்கிறார் அர்த்தம். தேவன் உனக்குள்ள இருக்கும் பொழுது, அக்கினிமயமா இருக்கும் பொழுது, உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். வீணான சாபம் வீணான காரியங்கள் பேசாம நலமான காரியங்களை, ஆக்கப்பூர்வமான காரியங்களை உன் வாயில திறந்து பேசும் பொழுது அந்த காரியங்கள் வெற்றிகளை உண்டு பண்ணும். எனக்கு அப்பா வியாபாரம் என்னன்னே தெரியல, இன்னைக்கு வியாபாரம் நடக்குமா நடக்காதா, இந்த வார்த்தை பேசுறதை காட்டிலும் வியாபாரம் நடக்காது, நேத்து நடக்கல, முந்தா நேத்து நடக்கல, இன்னைக்கு மட்டும் எப்படி நடக்கும், வியாபாரம் நடக்காதுன்னு உன் மைண்டுக்குள்ள இருக்கும். அதுதான் ரெக்கார்டு, அதுதான் கடந்த நாட்கள் நடந்த ஆவரேஜ். இன்னைக்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கும். ஆனா இன்னைக்கு காலையில் உன் ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அக்கினி என் வியாபாரத்தை நடத்தும்படியாக, இன்னும் இன்னைக்கு அநேக வியாபாரங்கள் நடக்க போறதுக்கா நன்றி. எப்படி நடத்தி கொடுங்க, இல்ல நடக்க போறதுக்கா நன்றி, நடந்ததுக்காய் நன்றி. நீங்க பாசிட்டிவா வாயை திறந்து நீங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை என் தேவன் அங்கீகரிப்பார். நார்மலா சொல்ற வார்த்தைக்கும் அபிஷேகத்துல நிரம்பி சொல்ற வார்த்தைக்கு வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு வீடு ஃபுல்லா சண்டை, உன் கணவன் பேசல, அடி தடி, நாளைக்கு நைட்டு வருவான், வந்தா ஒரு சண்டை இருக்கு, கண்டிப்பா சண்டை இருக்கு, ஒரு கன்ஃபார்ம்டு கோபத்துல போயிருக்கான். இன்னைக்கு உன் ஜெபம் என்ன இருக்கணும்னா, அன்பின் தகப்பனே நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி எனக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகம் உங்களுடைய அக்கினி என் கணவனை பட்சிக்கட்டும் அப்பா. அப்ப இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்க போறேன், இன்னைக்கு நானும் என் கணவனும் சந்தோஷமா இருக்க போறோம், மகிழ்ச்சியா இருக்க போறோம், உமக்கு நன்றி. வாயை திறந்து சொல்லி பாருங்க. ஆண்டவரே இன்னைக்கு என்ன நடக்கும்னே தெரியல, ஆண்டவரே அவன் தானே என்ன பண்ணு தெரியல, அவன் தான் என்ன பண்ணு தெரியல, என்ன நடக்குமோ அது அப்படியே நடந்தாவும். நல்லா ஜெபிச்சுட்டு உன் வாயிலிருந்து வர்றதை பாசிட்டிவா சொல்லி பாருங்க. இதுதான் சின்ன திருத்தம். நலமானதை சொல்லி பாருங்க, அது அப்படியே நடக்கும். ஒருவேளை இன்னைக்கு நடக்காம இருக்கலாம், நாளைக்கு நடக்காம இருக்கலாம், ஆனா 2 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பா நடந்தே தரும்.
நம்ம என்ன நினைப்போம், ஒருவேளை நெகட்டிவா சொன்னா அது மாசமுள்ள சில கணவன் மனைவி குடும்பத்துல நிறைய பேர் பார்க்கிறேன், 6 மாசமா பேசல, ஒரே வீட்டுல மாச கணக்காய் பேசல, வருட கணக்காய் பேசல. மாமியார் மருமகன் ஒரே வீட்டுல இருப்பாங்க, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பேசவே இல்லை, பிரிஞ்சு இருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்க, நீ பெற்ற அபிஷேகம் மற்றவர்களை பட்சிக்கணும், உன் நாவுகளை பிரயோஜனப்படுத்தணும். உன் அக்கினியாய் உன் நாவுகள் தான் மாறும். இங்கேருந்து ஜெபிக்கணும். வீட்டுக்கு போகும்போது ஒரு சமாதானம் வீட்டுல இருக்க போதுக்கா நன்றி சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்றீங்க கரைகளை உயர்த்தி, நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் வைத்ததுக்காக நன்றி, என் வீட்டுக்குள்ள போகும்போது பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் வைத்ததுக்காக நன்றி, என் வீடுகளுக்குள்ள இருக்கிற பஞ்சங்கள் மாறினதுக்காக நன்றி. மாச கடைசியில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். வருகிற மாசம் விசேஷமா உங்க வாழ்க்கையில மாறும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கடைசியா படிச்சு முடிப்போமா? அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்படியே கண்களை மூடி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார், தடைகளை உடைப்பார், பிள்ளைகள் சமாதான குறைச்சியை மாற்றுவார், வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோம்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.